பாண்டிய நாட்டின் எல்லையில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அக்கிராமத்தில் ஒரு விசித்திரமான நோய் பரவத் தொடங்கியது. நோயுற்றவர்கள் பகலில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆனால் சூரியன் மறைந்ததும் அவர்களின் நிழல் மட்டும் நடக்கத் தொடங்கும். நிழல் முன்னால் செல்ல உடல் பின்னால் இழுக்கப்படும். கிராம மக்கள் பயத்தில் உறைந்தனர். இது பேய் நோய், இது சாபம் என்று அலறினர். அரச வைத்தியர்கள் வந்தார்கள், மருந்துகள் கொடுத்தார்கள். ஆனால் நிழல் நோய் மட்டும் விலகவே இல்லை. அந்த செய்தி ஒரு காட்டுக்குள் வாழ்ந்த மூத்த சித்தரின் காதில் விழுந்தது. அவர் சொன்னார், இது பேயுமல்ல, சாபமுமல்ல, இது நிழல் தாகம். அந்த சித்தர் இரவின் நடுவில் கிராமத்துக்குள் நுழைந்தார். அவர் நோயாளியின் முன் நின்று ஒரு தீபத்தை ஏற்றினார். அச்சமயம் நோயாளியின் நிழல் திடீரென நடுங்கத் தொடங்கியது. சித்தர் மெதுவாக கூறினார், நிழலும் உடலும் பிரிந்தால் உயிர் நீடிக்காது, ஆனால் நிழலுக்கும் பசிக்கலாம். அவர் கருகிய கருங்காலி மரத்தின் சாம்பலை சில மூலிகைகளுடன் கலந்து ஒரு கருப்பு மருந்தை செய்தார். அந்த மருந்தை தீபத்தின் நிழலில் வைத்தார். அந்த நொடியில் நிழல் மருந்தை நோக்கி இழுக்கப்பட்டது. நிழல் மருந்தில் கலந்ததும் நோயாளியின் உடல் திடீரென உறுதியாக நின்றது. கண்களில் உயிர் திரும்பியது. அடுத்த நாள் காலை சூரியன் உதயமானபோது அந்த கிராமத்தில் ஒரு நிழலும் தனியாக நகரவில்லை. கிராம மக்கள் சித்தரின் காலில் விழுந்தனர்.